குழந்தைங்க கேட்டாங்க சிக்கனு. நான் ஸ்நாக்காக செஞ்சேன் டக்குன்னு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடச்சிது. சரி செஞ்சிருவோமேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் கறி வாங்கலான்னு போனால் அங்கே இருக்கிற கடைக்காரர் எவ்வளோக்கு வேணும்னு கேட்டவொன்னே நம்ம 1/4 கிலோன்னு சொன்னது நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் போன்லெஸ்ஸாக போடுங்கன்னு சொன்னோன்னே முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே சிக்கன் மசாலாவும் 65 மசாலாவும் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பாப்கார்ன் மசாலாவையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்மளால மசாலா ரெடி பண்ண முடியாதே, அதனால அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே கறியை நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு அலசுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அவர் ஒரு முறைச்சிட்டு அப்படியே அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு துண்டு துண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதில் நம்ம ஏதாவது மசாலா சேர்க்கணுமே, அதில் நம்ம கைவண்ணத்தை காட்டலன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நான் புரிஞ்சு அப்படியே சேர்ற மாதிரி செஞ்சுட்டு அதில் அப்படியே அந்த சிக்கன் மசாலாவில் பரட்டி அப்படியே கோல்ட் வாட்டரில் போட்டு எடுத்து அதை அப்படியே எடுத்து சின்ன சட்டியில் போட்டு எடுத்தா சூப்பரான பாப்கார்ன் வந்துடும் நினைச்சேங்க. ஆனால் சுமாராக தாங்க இருந்துச்சு. நம்ம குழந்தைங்க அதையுமே சூப்பராக இருக்குன்னு என்னை பாராட்டிட்டாங்கன்னா பாருங்களேன், ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. என்னதான் நம்ம செஞ்சாலும் அதுக்கு டெக்கரேஷன் கொஞ்சம் செய்யணும் இல்லைங்களா, அதனால நம்ம மேலே ஒரு பச்சை மிளகாவும் ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தையும் வச்சு குழந்தைங்க கிட்ட கொடுத்தா செம்மையாக சாப்பிட்டாங்க. நானுமே எனக்கு இது நானா செஞ்சேன்னு ஆச்சரியமாயிடுச்சுன்னா பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.